ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். போதைப்பொருள் பயன்படுத்தினதாக கைது செய்யப்பட்ட நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டிஷன் பெயில் கொடுத்து விடுதலை பண்ணியிருக்காங்க. சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற பார் ஒன்றில் நடந்த கலவரம் தொடர்பாக போலீஸார் விசாரணை நடத்தினப்ப அதில் சிக்கினவங்க கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் நடிகர் கிருஷ்ணா 2 பேரையும் போதைப்பொருள் வழக்கில் போலீஸார் கைது பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டில் போதை பழக்கம் அதிகமாக இருக்கிறது பற்றியும் சில உச்சக்கட்ட நடிகைகளே போதைப் பொருட்களுக்கு டீலராகவும் கன்சியூமராகவும் இருக்கிறது பற்றி வெளியான செய்திகளும் தகவல்களும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு. மேலும் இந்த போதைப்பொருள் பிரச்சனையில் சில பெரிய நடிகைகளே கைது செய்யப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்னைக்கு ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்திருக்காங்க. இன்னைக்கு ஜாமீன் மனு மீதான நடந்த விசாரணை பற்றி ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நடிகர்கள் 2 பேரையும் சந்தேகத்தின் அடிப்படையில் தான் கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் அப்படிங்கிற நபருடைய வாக்குமூலம் ஜோடிக்கப்பட்டது அப்படின்னும், எந்த முகாந்திரமும் இல்லாமல் 24 மணி நேரம் கஸ்டடியில் வச்சுருந்தது, என்ன பேசிஸில் கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தாமல் வச்சுருந்தது, இதெல்லாம் வச்சு நாங்கள் வாதிட்டப்ப எங்களோட தரப்புக்கு ஜாமீன் கிடச்சிருக்கு. அடுத்த 2 வாரங்களுக்கு மட்டும் தினமும் வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி 10,000 ரூபாய் தனிநபர் ஜாமீன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. மேலும் இவங்க போதைப்பொருள் எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, இது போலியான ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு ட்ரையலில் நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் ஸ்ரீகாந்த் எடுக்கப்பட்ட மெடிக்கல் டெஸ்ட்டில் அவர் போதைப்பொருள் பயன்படுத்தி இருக்கிறதா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஆதாரத்தை எப்படி பிரேக் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி எந்த தகவல்களும் கிடையாது.